வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவி NIUS ஆசிரியை. இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஹோம் சயின்ஸில் இருக்கிற லெசன் நம்பர் 2, அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் லெசன்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் எடுத்திருக்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாலும், கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து தமிழில் தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லெசன் நம்பர் 2, ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ், அதாவது ஊட்டச்சத்து பொருட்களை பற்றி நம்ம இந்த லெசனில் வந்து படிக்க போகிறோம். உணவில் இருக்கிற ஊட்டச்சத்து பொருட்களை பற்றி. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டெஃபிஷியன்சி டிசீஸ்? டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் என்னென்னா, ஒரு ஊட்டச்சத்தை ரொம்ப நாளைக்கு நம்ம உணவில் சாப்பிடாம அதை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறோன்னா அதனால் வரக்கூடிய நோயை தான் நம்ம வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ்னு சொல்கிறோம். Deficiency disease is a condition which occurs in the body when a particular nutrient in a daily meals has been missing for a prolonged period. ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு நியூட்ரியண்ட்டை நம்ம எடுத்துக்கலைன்னா நமக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபுட்டு, அதாவது உணவுனா என்ன? Anything that we eat and is beneficial for our body is food. எதை நம்ம சாப்பிட்றோமோ அது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்குது, நம்ம உடம்புக்கு வந்து வளர்ச்சி கிடைக்குது, நம்ம டெவலப்மெண்ட் ஆகுது நம்ம உடம்புனா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபுட்டுன்னு சொல்கிறோம். வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன்னா என்ன? ஸோ நியூட்ரிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூட்ரியன்ட்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். நியூட்ரியன்ட்ஸ் ஆர் இன்விசிபிள் கெமிக்கல்ஸ் இன் த ஃபுட் விச் ஆர் நெசசரி ஃபார் கீப்பிங் த பாடி ஹெல்த்தி. அதாவது உணவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ரசாயன பொருட்கள், அது மூலமாக நமக்கு வந்து என்ன கிடைக்குது, உடம்புல வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்ம க்ரோத் கிடைக்குது, நமக்கு வந்து வளர்ச்சி அடைகிறோன்னா அதுதான் நம்ம வந்து நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்கிறோம். அது மூலமாக கிடைக்கிறது தான் நம்ம நியூட்ரிஷன்னு சொல்கிறோம். நியூட்ரியன்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங். இதில் நியூட்ரியன்ட் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன மாதிரியான நியூட்ரியன்ட்னா வாட்டர், அப்புறம் ஃபைபர்னால் நார்ச்சத்து, மினரல்ஸு, ஃபேட்ஸ்னால் கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ் ரெண்டு விதமாக இருக்கும், வாட்டர் சால்யூபிள் அண்ட் ஃபேட் சால்யூபிள். தண்ணி மாதிரியும் இருக்கும், அப்புறம் கொழுப்பு சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும். அடுத்து ப்ரோட்டீன்ஸும் ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அனிமல் ப்ரோட்டீன், இன்னொன்று வந்து பிளான்ட் ப்ரோட்டீனு, அதாவது விலங்கு மூலமாக கிடைக்கிற ப்ரோட்டீனும் அப்புறம் தாவரங்கள் மூலமாக கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 4th கொஸ்டின், வை டு வி நீட் டு ஈட் ஃபுட்? எதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும், எதுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு டூ ஒர்க். வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து சத்து வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஃபுட்டுலேருந்து தான் கிடைக்குது. We get energy from the food that we eat. We need energy for walking, eating, working in the house or outside and for many other activities. மீதி நம்ம செய்ய வேண்டிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, நமக்கு எனர்ஜினா சத்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு திசுக்கள் வந்து தேய்ந்து போயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சின்னா அது சரி பண்ணுற வேலை கூட எது செய்யுதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் செய்யுது. சம்டைம்ஸ் செல்ஸ் டை ஆர் டேமேஜ் டியூ டு இன்ஜுரி. நியூ செல்ஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் டெட் செல்ஸ் அண்ட் thus the damage is repaired. Food helps not only to grow but also to do repair work. ஸோ உடம்புல வளர்ச்சிக்காக மட்டும் இல்லை, உடம்புல ஏதாவது ரிப்பேர் ஒர்க், சீர் செய்கிற வேலை ஏதாவது இருந்தால் கூட அது கூட நம்ம சாப்பிட்ற உணவு தான் செய்யுது. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபுட் கிவ்ஸ் அஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டிசீஸ் கிவிங் germs. சரியா? ஸோ கிருமிகள், நோய் பரப்புகிற கிருமிகளுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு கொடுக்குது. We fall sick when the disease germs enter our body. The food that we eat gives us strength to fight the disease germs and get well soon. ஸோ சீக்கிரமாக சரியாகிறதுக்கு, குணமாகிறதுக்கு நமக்கு வந்து உணவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இன் அவர் பாடி? நம்ம உடம்புல ப்ரோட்டீனுக்கு என்ன வேலை?
ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் நீடட் ஃபார் மேக்கிங் நியூ செல்ஸ் இன் த பாடி. ஏற்கனவே தெரியும், பழைய செல்ஸ் உடம்புல வந்து நிறைய பழைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு அழிஞ்சு போயிட்டு புது செல்ஸ் தயாராகும். ஸோ இந்த வேலையை யார் செய்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் தான் செய்கிறாங்க நம்ம உடம்புல. பழைய செல்ஸ்க்கு பதிலாக புது செல்ஸை உருவாக்கி அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேரிங் ஓல்ட் அண்ட் டேமேஜ் செல்ஸ், ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங் வுட். அடிபட்டுடுச்சுன்னா அந்த காயம் ஆறுறதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ணுது. நீடட் ஃபார் மேக்கிங் பிளட் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். உடம்புல பிளட் என்சைம்ஸும் ஹார்மோன்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆல்சோ கிவ்ஸ் எனர்ஜி டு டூ ஒர்க். வேலை செய்கிறதுக்கும் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எங்கேருந்து கிடைக்குது நமக்கு ப்ரோட்டீன்னா அனிமல் சோர்ஸ், விலங்குகள் மூலமாகவும் அப்புறம் பிளான்ட் சோர்ஸ், தாவரங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்குது. விலங்கு மூலமாக அனிமல் சோர்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மீட்டு, எக்கு, ஃபிஷ்ஷு, போல்ட்ரி, மில்க், சீஸ், கர்ட், பன்னீர். ஸோ இது அத்தனை ஐட்டம்ஸ்லையும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். பிளான்ட் மூலமாக எதுன்னு பார்த்திங்கன்னா பல்சஸ், சீரியல்ஸ், பீஸ், சோயாபீன்ஸ், கிரவுண்ட்நட்ஸ் அண்ட் நட்ஸ். அதாவது சிறுதானியம், தானிய வகைகள், பட்டாணி, பருப்பு வகைகள், இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அயோடின் அண்ட் இட்ஸ் சோர்சஸ். அயோடினோட வேலைகள் என்ன நம்ம உடம்புல, அதே நேரம் எதுலேருந்து நமக்கு அயோடின் கிடைக்குதுன்ற மாதிரி கொஷின். Iodine is needed so that the thyroid gland in our body can work properly. நம்ம உடம்புல இருக்க தைராய்டு கிளாண்ட், அதாவது தைராய்டு சுரப்பிகள், அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு அயோடின் முக்கியமாக வேணும். எதில் இந்த அயோடின் கிடைக்குதுன்னா சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் நமக்கு வந்து அயோடின் இருக்கும். ஃபிஷ்ஷு சரி, தாவரங்களும் சரி, எல்லாத்துலேயும் அயோடின் இருக்கும். அப்புறம் பிளான்ட் விச் க்ரோஸ் இன் அயோடின் ரிச் சாயில். அயோடின் அதிகமாக இருக்கிற மண்ணில் வளர்கிற செடிகள், சரிங்களா, இது மோஸ்ட்லி கடல் பகுதி பக்கத்தில் தான் இருக்கும். அதில் வந்து அயோடின் இருக்கும். அதே நேரம் உப்பு, நம்ம சாப்பிட்ற சால்ட்லேயும் வந்து நமக்கு அயோடின் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் மினரல்ஸ். மினரல்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எழுத சொல்லியிருக்காங்க. Minerals are present in all body tissues and fluids. The minerals calcium and phosphorus are found in bones and teeth. Iron is a mineral which is found in blood as a part of the red pigment called hemoglobin. Minerals occurs in food as salt. ஸோ இந்த மினரல்ஸ் மெயினாக நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா சாப்பாட்டில் உப்பாக இருக்கும், சரிங்களா. சாப்பாட்டில் நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு கலந்துருக்கும் சமைக்கும் போதும் சரி, அது வந்து இயற்கையாகவே உருவாகும் போதே அதில் காய்கறிலையும் சரி, ஃப்ரூட்ஸ்லேயும் சரி, இயற்கையாகவே ஒரு சிறிய அளவில் சால்ட் இருக்கும். அதுதான் வந்து மினரல்ஸ்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னா திசுக்களில் தான் மெயினாக இருக்கும். ஸோ மினரல்ஸில் என்ன மாதிரி டைப்ஸ்னால் கால்சியம், ஃபாஸ்பரஸ், அப்புறம் அயன், இதெல்லாம் இருக்குது. கால்சியம், ஃபாஸ்பரஸ் நம்மளோட போனும் டீத்தும் டெவலப் ஆகிறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவைப்படுது. அயன் வந்து நம்ம உடம்புல பிளட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு தேவைப்படுது, ஹெமோக்ளோபின்காக உருவாகிறதுக்கு தேவைப்படுது. ஸோ மினரல்ஸ் ஹாவ் 2 ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். 2 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மினரல்ஸ் டூ நாட் ப்ரொவைட் எனர்ஜி, இது வந்து எனர்ஜி கொடுக்காது. அப்புறம் மினரல்ஸ் ஆர் நாட் டிஸ்ட்ராய்ட் டியூரிங் ஃபுட் ப்ரிப்பரேஷன். சாப்பாடு செய்யும் போதோ உணவு ப்ரிப்பேர் பண்ணும் போதோ நமக்கு வந்து இந்த மினரல் வந்து அழியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸோட வேலைகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. மெயின்டெனன்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல வாட்டரை வந்து நீரை வந்து பேலன்ஸாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், கை கால் ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு மசில் வந்து ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நர்வ்ஸ், நம்மளோட நரம்புகள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மினரல்ஸ் தேவை. அப்புறம் கிளாட்டிங் ஆஃப் பிளட்னா என்னென்னா, ஒரு இடத்துல எப்போ வெட்டிச்சு அடிபட்டுடுச்சுன்னா பிளட்டு போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் வந்து உறைஞ்சிரும், ஸ்டாப் ஆகிடும் பிளட்டு வர்றது. அதுதான் நம்ம வந்து கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது நடக்கலைன்னா நம்ம உடம்புலேருந்து பிளட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளாட்டிங் வந்து ப்ராப்பராக நடக்கணும்னா மினரல்ஸ் நமக்கு இருக்கணும் உடம்புல. கால்சியம் வந்து என்ன பண்ணணும்னா, கால்சியம் ஹெல்ப்ஸ் அவர் போன்ஸ் டு க்ரோ அண்ட் பிகம் ஸ்ட்ராங். நம்ம
எலும்புக வந்து நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கால்சியம் வேணும். இட் மேக்ஸ் அவர் டீத் க்ரோ ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். பல்லு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். இட் ஹெல்ப்ஸ் அவர் ஃபுட் பிளட் டு கிளாட், பிளட் கிளாட்டிங்க்கு கால்சியம் தேவைப்படுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட் ஆஃப் மசில்ஸ், தசைகள் ப்ராப்பராக மூவ் பண்ணுறதுக்கு வந்து கால்சியம் வேணும். சோர்ஸஸ் எதுலேருந்து கால்சியம் கிடைக்குதுன்னா மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், பாலும் மற்றும் பாலில் தயாரிக்கிற மற்ற பொருட்கள், பட்டரு, கீ, வெண்ணெய், இதுலேருந்து வந்து நமக்கு கால்சியம் கிடைக்குது. அப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச், கறி லீவ்ஸ், கோரியண்டர் லீவ்ஸ், கீரை, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் கால்சியம் இருக்குது. அடுத்த மினரல் வந்து அயன். இட் இஸ் நீடட் ஃபார் மேக்கிங் ரெட் பிளட் செல்ஸ் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்தம் அதிகரிக்க வந்து அயன் தேவை. சரியான அளவில் இருக்கிறதுக்கு அயன் தேவை. சோர்ஸஸ் எதுலேருந்து கிடைக்கிது அயன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச் அண்ட் மின்ட், கீரையும் புதினா, இந்த மாதிரி பொருட்கள்லேருந்து வந்து அயன் அதிக அளவில் கிடைக்கிது. அப்புறம் லிவர், ஹார்ட், கிட்னி ஆஃப் கோட், அதாவது மட்டன், ஆடுலேருந்து கிடைக்கிற லிவர், அது ஈரல்னு சொல்லுவோம்ல, கல்லீரல், இதெல்லாம் வந்து நிறைய அளவில் பிளட்டு வந்து அயன் இருக்குது. அப்புறம் எக் யாக், முட்டையில் இருக்குது, முட்டைக்கருவில் இருக்குது. அப்புறம் குரன் ஜாகரி, அதாவது வெல்லம், இதில் வந்து அதிக அளவில் அயன் இருக்குது. அயோடின் மினரலை பற்றி பார்க்கலாம். அயோடின் இஸ் நீடட் ஸோ தட் த தைராய்டு கிளாண்ட் இன் அவர் பாடி கேன் ஒர்க் ப்ராப்பர்லி. அதாவது தைராய்டு சுரப்பிகள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அது தைராய்டு சுரப்பிகள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு அயோடின் வேணும். எங்கேருந்து கிடைக்கிது அயோடின் நமக்குன்னா சீ ஃபுட், கடல்லேருந்து கிடைக்கிற ஃபுட்டை, எல்லா ஃபுட்டுலேயும் வந்து அது மீன் எதுவாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, அதில் அயோடின் இருக்கும். அப்புறம் அயோடின் ரிச் சாயில், அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விளையக்கூடிய செடிகளில் இருந்து கூட நமக்கு வந்து அயோடின் அதிக அளவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சால்ட், நம்ம நார்மலாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிற சால்ட்லேயும் அயோடின் இருக்கும். நெக்ஸ்ட், வாட் டஸ் த ஷார்ட்டேஜ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் நியூட்ரியன் இன் அவர் பாடி காசஸ். நியூட்ரியன்ஸ், வெவ்வேறு விதமான நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல குறையாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில் வந்து மெயினாக நமக்கு வந்து ப்ரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து PEMன்னு சொல்லுவாங்க. இது 2 விதமாக இருக்குது. When there is a lack of protein and energy in a diet for a long time, a deficiency disease known as protein energy malnutrition (PEM) occurs. This deficiency occurs mainly in children below 5 years of age. ரொம்ப காலத்துக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். எனர்ஜி அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுலேருந்து இருக்குதுன்னா ரைஸு, வீட்டு. ஸோ இந்த எனர்ஜியும் ப்ரோட்டீன் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி நோய் வரத்துக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து 5 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வரும். இது 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 வந்து when the protein intake is deficient but calories or energies from carbohydrates are sufficient, the condition is known as kwashiorkor. The child develops a pot-like belly due to this deficiency disease. ஒரு குழந்தைக்கு வந்து ப்ரோட்டீன் குறைபாடு இருக்குது, ப்ரோட்டீன் உடம்புல ரொம்ப நாளைக்கு அவன் எடுத்துக்கல, ஆனால் எனர்ஜி, கேலரிஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நார்மலாக இருக்குது உடம்புலன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர, கண்டிஷனில் வர டிசீஸோட பேர் தான் நம்ம குவாஷியோக்கர் சொல்கிறோம். ஸோ இந்த டிசீஸில் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா உடம்பெல்லாம் மெலிஞ்சு தான் இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் பெருசாக பானை மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து when protein and energy both are insufficient for prolonged period, then the disease occur is known as marasmus. ப்ரோட்டீனும் கம்மியாக இருக்குது, எனர்ஜியும் ரொம்ப நாளாக எடுத்துக்கலைன்னா அந்த கண்டிஷனில் வர டிசீஸோட பேர் தான் மராஸ்மஸ். இந்த பாருங்கள், ஃபோட்டோஸ் போட்டிருக்கு, குவாஷியோர்க்கரும் மராஸ்மஸோட ஃபோட்டோஸும். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ரைட் சம் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ். விட்டமின் குறையினால் வர டிசீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. விட்டமின் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ பார்க்கலாம். விட்டமின் ஏ இஸ் ரெக்வயர்ட் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி. நம்ம உடம்போட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. லேக் ஆஃப் திஸ் விட்டமின் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டண்ட் க்ரோத், வளர்ச்சி பாதிக்கும். விட்டமின் ஏ குறையாக இருந்தால்
அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கும். இட் ஆல்சோ காசஸ் நைட் பிளைண்ட்னஸ், நைட்டில் கண்ணு தெரியாமல் போயிடுது, மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினால் என்ன வருதுன்னா, காமன் சிம்டம்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இஸ் சோர் மவுத், சோர் டங்கு, வாயெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கிறது, ரெட்னஸ் ஆஃப் டங், நாக்கு வந்து செவந்து போயிருக்கும், அண்ட் கட்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் த மவுத், வாய்க்கு 2 ஓரத்துலேயும் என்ன கட்ஸ் இருக்கும், அதாவது வெடிப்பு வந்த மாதிரி இருக்கும். சம் அக்கம்பனிங் சிம்டம்ஸ் லைக் டைரியா அண்ட் டிசென்ட்ரி மே ஆல்சோ அக்கர், சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் கூட ஆகும், டைரியா ஆகும். அப்புறம் ஒன் மே டஸ் நாட் ஃபீல் ஹங்க்ரி அண்ட் ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் டைஜஸ்டிங் ஃபுட், பசி எடுக்காது, பசியின்மை இருக்கும். அப்புறம் ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சினால் என்ன வருதுன்னா, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் அவர் டயட் ஆஃபன் டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி அக்கர்ஸ். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுல, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுலனா இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி வரும். இதை வந்து ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஸ்கர்வி. அவர் கம்ஸ், போன்ஸ் அண்ட் டீத் பிகம் வீக்கர், நம்மளோட ஈரல், பல்லு, அப்புறம் எலும்பு வந்து வீக் ஆகிடும். அப்புறம் கம்ஸ் ஸ்வெல் அப் அண்ட் ஸ்டார்ட் டு ப்ளீடிங், ஈரல் வீங்கிடும், பிளட் வரும். அப்புறம் wounds ஆல்சோ டூ நாட் ஹீல் குவிக்லி, புண்ணு அடி ஏதாவது பட்டுச்சுன்னா கூட சீக்கிரமாக ஆறாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர். அயோடினால் குறைபாடுனால என்ன வருது நோயினா, அயோடின் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபுட்டு, பாடி. ஸோ நம்ம பாடியில் வந்து தைராய்டு கிளாண்ட், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அயோடின் முக்கியமாக வேணும். டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் லீட்ஸ் டு அ நம்பர் ஆஃப் டிஸார்டர்ஸ் லைக் காய்டர், கிரிட்டினிசம், மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் டெஃப்னஸ். காய்டர்னால் கழுத்து பகுதியில் வீக்கம் வந்துடும். அப்புறம் மென்டல் ரிட்டார்டேஷன், குழந்தைகளில் வந்து மல வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அப்புறம் டெஃப்னஸ், காது கேட்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு goiter is generally seen among adolescent, young adults and children. Most females than males are affected. The severe deficiency of iodine during parental life may leads to cretinism, severe mental retardation. Mostly இந்த goiter problems வந்து adolescent, அதாவது டீனேஜ் பசங்களுக்கு வரும், யங் அடல்ட்ஸ்க்கு வரும், அப்புறம் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெயிலை விட ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதுவும் மெயினாக ப்ரெக்னென்சி டைம்ஸில் அயோடின் ப்ராப்பராக இன்டேக் இல்லைன்னா, ப்ராப்பராக அயோடின்ஸ் நம்ம எடுத்துக்கலைன்னா பிறக்க போகிற குழந்தைகளுக்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், மன வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் டூ யூ மீன் பை டயட்டரி ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்துனா என்ன கேட்குறாங்க. அப்புறம் வாட் ஆர் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் டயட்டரி ஃபைபர்ஸ், அதோட வேலைகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. டயட்டரி ஃபைபர்ஸ் ஆல்சோ நோன் as roughage is an indigestible carbohydrate present in food. Fiber is present in food of plant origin only. ஸோ டயட்டரி ஃபைபர்ஸ், இந்த டைப் ஆஃப் ஃபைபர் எதுக்கு மெயினாக வேணும்னா, நம்ம வந்து உடம்புல இருக்க வேஸ்ட்டை வெளியே தள்ளுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக வேணும். சொல்லப்போனால் டைஜஸ்ட் ஆகாத கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் உடம்புலேருந்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த மாதிரி ஃபைபர் வேணும். இந்த ஃபைபர் ப்ராப்பராக இன்டேக் பண்ணலைன்னா நம்மளால் மோஷன் ஃப்ரீயாக போக முடியாது, கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் நமக்கு. ஸோ ஃபைபர் எங்கேருந்து கிடைக்கும்னா, ஃபுட் ரிச் இன் ஃபைபர்ஸ் ஆர் ஹோல் வீட் ஃப்ளோர், தலியா, வீட் கோதுமை மாவில் இருக்கும். அப்புறம் தலியானா அந்த சம்பா கோதுமை சொல்லுவாங்க தெரியுமா, உடஞ்ச கோதுமை இருக்குமே, அதில் இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் சச்சஸ் கோவாவா, ஆப்பிள், பைனாப்பிள், பனானா இதிலெல்லாம் இருக்கும். அப்புறம் ஹோல் பல்சஸ் லைக் ராஜ்மா மாதிரியான பருப்புகள், அப்புறம் வேறு வந்து மொச்சை, அந்த மாதிரி பருப்புலெல்லாம் ஃபைபர்ஸ் இருக்கும். அடுத்து வெஜிடேபிள்ஸில் இருக்கும், பீஸ், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இட் இன்க்ரீசஸ் த பல்க் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் ஸ்டூல், மோஷனை, உடம்புல இருக்க ஃபுல் வேஸ்ட்டையும் வெளியே தள்ளிடும். அப்புறம் சாஃப்டாக வெளியே வரும். வந்து இதுக்கு டைட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் மோஷன் ஃப்ரீயாக போக முடியாது. ஸோ இந்த ஃபைபர் இருக்கிறதுனால தான் அது சாஃப்டாக இருக்கும், ஃப்ரீயாகவும் நம்மளால் போக முடியும்.
so thus making it easier to pass. Next, food which contains fiber require more chewing. ஃபுட் அதிக ஃபைபர் இருக்க சாப்பாட்டுக்கு வந்து நல்லா சூ பண்ணி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபுட்டு. அந்த மாதிரி அதிக ஃபைபர் இருக்குது ஃபுட்ஸ் எல்லாம். ஹை ஃபைபர் டயட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப், இதனால் என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் வராது, கேன்சர் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் அதாவது பெருங்குடலில் வர புற்றுநோய்களை வராது, அப்புறம் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வராது, அப்புறம் ஒபிசிட்டி அதாவது உடம்பு வந்து ஓவர் சைஸ் ஆகிறது, ரொம்ப குண்டாகிறது, அதை கூட தடுக்கும். இப்போ ரைட் அபவுட் அனிமியானா ரத்த சோகை பற்றி இப்போ படிக்க போகிறோம். இது எதனால் வருதுன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால வருது. அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா இஸ் அனதர் மேஜர் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ஆல் இன்கம் குரூப். எல்லா ஏழைகளாக இருக்கட்டும், பணக்காரங்களாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து இந்த அனிமியால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. மேஜர் காஸ் ஆஃப் அனீமியா இன் அவர் கண்ட்ரிஸ் ஆர் என்ன மாதிரியான ரீசன்னா இப்படி இருக்கிறதுக்கு இன்அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் டயட்டரி அயன் ஆர் இட்ஸ் புவர் அப்சார்ப்ஷன். ப்ராப்பராக டயட்டரி அயன்ஸ், ப்ராப்பராக இரும்பு சத்து எடுத்துக்கல சாப்பாடலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை ப்ராப்பராக அந்த சத்து, இரும்பு சத்து. அடுத்து ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் மெயின்லி ஃபவுண்ட் இன் யங் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ். ஹூக்வார்ம்னா புழுக்கள், பூச்சிகள் வயிற்றில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து மோஸ்ட்லி அதுங்க சாப்பிட்டுடும். அதனால் உணவில் இருக்க சத்துங்க வந்து ப்ராப்பராக நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ இது மெயின்லி யாருக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இருக்கும், ஏன்னா நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்கல்ல, அதனால தான். ஸோ இதனால கூட அயன் டெஃபிஷியன்சி ஆகும் உடம்புல. அடுத்தது வந்து எக்ஸசிவ் பிளட் லாஸ் டியூ டு ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அனிமியா வரும். அதே நேரம் டியூரிங் சைல்டு பர்த் இன் உமன், ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி டைமில் வந்து அதிக அளவில் வந்து ரத்தம் போயிடுச்சுன்னா அதனால் கூட அனிமியா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கொஷின்ஸ் இந்த சாப்டரில் இருக்கிறது. இந்த கொஷின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது, முக்கியமான கொஷின்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வரும் அப்படிலாம் கிடையாதுங்க, ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி கூட கேட்கலாம். இப்போது இங்கே ரைட் அபவுட் அனிமியான்னு இருக்குதுல்ல, ஸோ அவங்க என்ன கேட்கலான்னா 2 பேரை எக்ஸாம்பிளாக வச்சு கேட்கலாம். இப்போ ராஜாவும் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறான், டயர்டாக இருக்கிறான், டாக்டர் வந்து அனீமியான்னு சொல்கிறாங்க, அவனுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அவன் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணுன்னா அயோடின் அதிகமாக எதில் உணவு எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கோ அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் தான், அடுத்தடுத்த சாப்டர் நான் போடுவேன். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.